ஹாய், இன்றைக்கி நம்ம கோதுமை அப்பம் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை ரவை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அது ஊறுறதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி நல்லா நைஸாக மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த தண்ணியை ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவு, நாட்டு சர்க்கரை, மசிச்ச வாழைப்பழம், தேங்காய் துருவல், ஊற வச்சுருக்க வெள்ளை ரவை, கொஞ்சம் ஏலக்காய் தூள், கூடவே கொஞ்சம் சமையல் சோடா எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா இட்லி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம். வீட்டில் இருக்கிற பேசிக் இன்க்ரீடியன்ஸை வச்சு சீக்கிரமாக ஒரு ஸ்வீட் செய்யணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும் இட்லி மாவு பதத்துக்கு. இப்போ அப்பத்துக்கான பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பணியாரக்கல் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பேனை க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். அப்பம் நெய்யில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு நெய் பிடிக்காதுன்னா நீங்கள் நார்மல் ஆயிலில் கூட செஞ்சுக்கலாம். பேன் இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் அப்பம் ஊற்றி எடுக்கும்போது ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா ஊற்றி எடுக்க வேண்டியது தான். எகெயின் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஹோல்ஸும் பபுள்ஸும் வந்ததுக்கு அப்புறமா திருப்பி போடுங்க. அப்போ தான் நம்ம கடையில் வாங்குகிற மாதிரி நல்லாயிருக்கும். இல்லைன்னா அந்த ஷேப் வராது. அவ்வளோதான், நம்ம அப்பம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம இருக்கிறத ஃபுல்லாக சுட்டு எடுத்துடலாம். டடா, நம்ம கோதுமை அப்பம் ரெடி. நம்ம இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டான ஈஸியான ரெசிபி, ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.